என் செல்ல குழந்தையே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வமானது உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லியே தீர வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். என்னவென்று சற்று பொறுத்து கவனமாக கேட்டுவிட்டாயானால் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் உன் குலதெய்வம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், அவர்கள் சொல்ல நினைத்த விஷயமும் என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எப்பேற்பட்டவராக இருந்தாலும், எப்பேற்பட்ட விஷயங்களை சந்திப்பவராக இருந்தாலும், குலதெய்வம் என்ற ஒன்று இங்கு எல்லோருக்கும் உண்டு. அந்த குலதெய்வத்தை நினைக்காமல், அவர்கள் உதவி செய்வார்கள் என்று நம்பாமல் நீ வேறு எந்த தெய்வத்தை நாடிச் சென்றாலும் அதில் உனக்கு பலனே கிடையாது. ஏன் தெரியுமா? குலதெய்வம் முதலில் வந்து நிற்கும். மற்ற தெய்வங்கள் எல்லோருமே உன் குலதெய்வத்தை கண்டதும் ஒதுங்கி நிற்பார்கள். இதே சமயம் குலதெய்வம் தெரியாத பிள்ளைகள் எத்தனையோ பேர் இங்கு இருக்கிறார்கள். அவர்கள் எந்த திசையில் இருக்கிறார்கள் என்று கூட தெரிந்து வைத்திருக்க மாட்டார்கள். அதனால்தான் இப்பொழுது எல்லாம் உன் தாயானவள் சொல்வது, குலதெய்வம் யார், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரிந்தவர்கள் தன்னுடைய சந்ததிகளுக்கு அதனை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பாரம்பரியமாக அந்த விஷயத்தை எல்லோருமே தெரிந்து வைத்திருக்க வேண்டும். உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று சொல்வது பெருமை கிடையாது. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய கஷ்டம், மிகப்பெரிய அவமானம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உண்மையாகவே நம் முன்னோர்கள் செய்த தவறுகளினால் குலதெய்வம் யார் என்று தெரியாமலேயே இப்பொழுது இருக்கின்ற இந்த சந்ததிகளுக்கு தெரியாமல் போய்விட்டது என்றாலும் பரவாயில்லை. அதற்காக வருந்த வேண்டாம். குலதெய்வத்தை நீ நினைத்தால் போதும். என் குலதெய்வமே என்று நீ மனதிற்குள் யோசித்தாலே போதும். உன் குலதெய்வம் உன் நிலைவாசலில் வந்து நிற்கும். பெயர் தெரிய வேண்டாம், ஊர் தெரிய வேண்டாம், யாரென்றே நீ தெரிந்திருக்க வேண்டாம். ஆனால் உன்னுடைய வீட்டின் நிலைவாசலுக்கு எப்பொழுதுமே நீ நிச்சயமாக தீபதூப ஆராதனைகளை காண்பிக்கும் பட்சத்தில் அது உன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த வராகி நான் இருந்து உனக்கு அத்தனையையும் நல்லபடியாக நடத்தி தந்திடுவேன் என்பதனை நீ ஒரு காலமும் மறக்கக்கூடாது. எதையுமே தாண்டி நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களுமே சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லிலும் உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் நம்பிக்கையையும் தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்றவற்றை எல்லாம் நாம் நிச்சயமாக நல்லபடியாக உணர்ந்து விட்டோமானால் அது போதும். இப்படி உன் குலதெய்வம் உன்னை தேடி வருகின்ற பொழுது அவர்களை ஒருபோதும் அவமரியாதை செய்து விடாதே. சரி, எதுவுமே செய்ய விருப்பமில்லை என்றாலும் கூட உன்னுடைய இஷ்ட தெய்வம் யாரோ, அதாவது இந்த வராகியாக இருக்கலாம், அந்த கந்தனாக இருக்கலாம், பிரித்யங்கரா தேவியாக இருக்கலாம், அந்த விநாயக பெருமானாக இருக்கலாம். இப்படி எந்த ஒரு தெய்வத்தை உன்னுடைய இஷ்ட தெய்வமாக நினைத்து நீ வணங்குகிறாயோ அந்த தெய்வத்தை உன் குலதெய்வமாக நீ நினைத்து அவர்களை வணங்கு. அவர்களுக்குள் இருந்து உன் குலதெய்வம் உனக்கு நிச்சயமாக பேரதிர்ஷ்டத்தை கொடுப்பார்கள். இப்படி உன் குலதெய்வத்தின் அருமை உனக்கு தெரிந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இன்று இந்த தாயினுடைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் உனக்கு புரியும். இந்த வராகி உன்னிடத்தில் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளும் இருக்கின்ற உண்மை என்னவென்று உனக்கு தெரியும். எதுவுமே நடக்கவில்லை, யாருமே நம்மை தேடி வரவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பதையெல்லாம் நிறுத்திவிட்டு, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும்
உனக்கான இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ எப்பொழுதுமே மறக்கக்கூடாது. இந்த தருணங்களை நான் உன் வசமாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய நேரங்களில் நீ என்ன கேட்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டு அதை உனக்கு நான் சரியாக கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த சூழ்நிலைகள் இனி உனக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இனி என்னாலும் உன் அம்மா நான் உன்னை தொடர்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீ முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய வீட்டில் மங்களகரமான நிகழ்வு ஒன்று நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த நிகழ்வை நீ நடத்தி விடுவதில் பெரிய பெரிய சிக்கல்கள் எல்லாம் நிச்சயமாக உருவாக காத்து கொண்டிருக்கின்றது. அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற பல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த இடத்தில் உனக்கு என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறதோ அது சரியாகவே உனக்கு நடக்கப் போகின்றது என்பதனை தெரிந்து கொண்டு உன் மனதை காயப்படுத்தவே பல சூழ்ச்சிகள் அரங்கேற காத்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் என் பிள்ளை, நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த இடத்தில் நீ விழித்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகள்தான் இவை என்பதனை புரிந்து கொண்டு அந்த இடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும். உன்னை தேடி வருவதும் உன்னை சூழ்ந்து வருவதுமாக ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறதோ அதை நீ சரியாக பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு எல்லாமுமே நல்லபடியாக நடப்பதை நீ என்றென்றும் சரியாக தெரிந்து கொள்வாய். இத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கென்று கொடுத்திட்ட விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி இருக்கிறாய். ஆனால் எல்லாவற்றிற்கும் பின்னாலும் இருக்கக்கூடிய அந்த நன்மைகளை நீ உணராமல் போயிருந்தாய். இனிமேல் இவை எல்லாமுமே உனக்கு என்னவென்று உணர வேண்டிய நேரம். இவை அத்தனையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். யார் இருக்கிறார்கள், யார் போகிறார்கள் என்பதனை எல்லாம் கடந்து நம்மோடு இருக்கின்ற மனிதர்களை நாம் எப்படி அரவணைக்கிறோம், நம்மோடு இருக்கின்ற ஒவ்வொருவரும் நம்மை எப்படி நினைக்கிறார்கள் என்பதனை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். என் குழந்தையே, உன் குலதெய்வம் என்ன சொல்கிறது தெரியுமா? இது போன்ற காரியங்களை செய்கின்றவர்கள் எல்லோருமே உன்னுடைய குலத்தில் இருப்பவர்கள்தான் என்று, இதை தாண்டி வேறு யாரும் இல்லை என்று சொல்கின்றார்கள். உன்னை தாண்டி வேறு எந்த விஷயத்தையும் இங்கு யாரும் செய்திடவில்லை என்று சொல்கின்றார்கள். உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் என்பதனை நீ மறக்காதே. எத்தனையோ முறை நான் இருந்திருக்கிறேன் உன்னோடு, எத்தனையோ முறை நான் வந்திருக்கிறேன் உன்னோடு. இனி உனக்கானவற்றை நான் எடுத்துச் சொல்ல வேண்டி வருகின்ற இந்த காலம் இனி எந்த நேரமும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. வராகி சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்களும் தொடர்ச்சியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு நடக்க வேண்டும் என்பது, காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் மாற்றிவிட வேண்டும் என்பது. இதையெல்லாம் உணர்ந்து தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல நீயும் நடந்து கொள்ளும் பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லாமும் உனக்கு கொடுக்க நினைப்பது என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி வருகின்ற மாற்றங்களை நீ எப்பொழுதுமே சரியாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் பிள்ளை இந்த வாழ்க்கை தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ பதறிப்போயிருந்தாய் அல்லவா? இனிமேல் இதற்கெல்லாம் ஒருபோதும் நீ எதையும் யோசித்து கலங்காதே. உனக்காக நான் வரக்கூடிய நேரங்களை நீ என்னவென்று உணரும் பொழுதும், உனக்காக நான் வருகின்ற இந்த தருணங்களை
நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுதும் அத்தனையும் உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய். அத்தனை விஷயங்களிலும் நீ ஆசைப்பட்டது போல உனக்கு எல்லாமும் கிடைப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கைக்குள் வந்திருக்கின்ற நேரம் உன் குலதெய்வத்தினுடைய அருள் உனக்கு கிடைக்காமல் இருந்தால் அது நல்லபடியாக இருக்குமா? உன் குலதெய்வம் உன்னை தேடி வர வேண்டும். உன் குலதெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் இல்லாத இடத்தில் எந்த நன்மைகளும் நடக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது குலதெய்வம் யாரென்று தெரியாத பிள்ளையாக இருந்தால் அங்கே நான் நிற்பேன். ஆனால் குலதெய்வம் யாரென்று தெரிந்தும் அவர்களை நீ வணங்காமலும் அவர்களை பற்றி நீ நினைக்காமலும் இருந்தாயானால் இதுபோன்று உனக்கு நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் பொழுது வேண்டும் என்றே சுற்றியிருந்து உனக்கு சூழ்ச்சிகளை உருவாக்குகின்ற இந்த மனிதர்களை எல்லாம் யார் தடுத்து நிறுத்துவது? யார் இவர்களை எல்லாம் கேள்வி கேட்பது என்பதனை நீ யோசிக்க வேண்டுமல்லவா? உனக்காக எல்லா நிலையிலும் உடனிருக்கும் இந்த தாய் இனி எப்பொழுதும் உன்னை காக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதுமே நான் உன்னை தொடர்கின்றேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த நேரம் இந்த தாயின் அன்பு அரவணைப்பும் உனக்கு கிடைக்கிறது எனும் பொழுது இதையெல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உனக்கான வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்து விட்டால் அது போதும். இத்தனை நேரங்களும் என் பிள்ளைக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இனி எந்த நேரத்திலும் உனக்கு வேண்டிய விஷயங்களை நிறைவாக நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றத்தை நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனை காலம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தந்திருக்கிறது என்பதனை யோசித்து, எத்தனை காலம் இந்த வாழ்க்கை உனக்கு இதையெல்லாம் தருகிறது என்பதனை நினைத்து, என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. பேரதிசயம் கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. மிக பெரிய நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாம் நிச்சயமாக உனக்கு மீண்டு வர வேண்டும். மிக பெரிய சந்தோஷம் உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே நல்லபடியாக மீட்டு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இனி வரக்கூடிய நாட்கள் இந்த வராகி நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எவ்வளவோ விஷயங்களையும் துன்பங்களையும் நான் உனக்கு எடுத்து சொல்ல வேண்டி வருகின்ற இந்த காலம் இனி உனக்கு அதிர்ஷ்டத்தை என்னவென்று எடுத்து சொல்ல வேண்டும். காலத்தின் கட்டாயம் எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்லதை நடத்தி தர வேண்டும் என்று இருக்கும் பொழுது இவை அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை அதிர்ஷ்டங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று கண்டு கொள்ளத்தானே வேண்டும். மனமுடைந்து என் பிள்ளை நீ வேதனை கொண்டு நீ எதையும் செய்ய எண்ணுவதாக இருந்தாலும் உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் நான் சரியாக உணர்த்தி தந்திடுவேன். வராகி உன்னுடைய வாழ்க்கையில் நிற்பதை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி நான் இன்று உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்வதை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவெல்லாமோ இந்த வாழ்க்கையை நம்மிடமிருந்து பறித்தது போல எல்லாமும் நம்மை விட்டு ஒட்டு மொத்தமாக செல்லுமோ என்ற உனக்குள் இருக்கின்ற இந்த கலக்கத்தை தூக்கி எறிந்துவிடு. உனக்கு பாதுகாப்பு அரணாக உன் குலதெய்வம் இருக்கிறது. சுற்றிலும் முற்றிலும் இருக்கின்ற மனிதர்களை கவனிக்கச் சொல்கிறது. யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை புரிந்து கொண்டு வாழச் சொல்கிறது. உன் குலதெய்வத்தின் வார்த்தைகள் உன் மனதில் நிற்கும்படி உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கிறது என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. இத்தனை காலமும் இந்த வராகி உனக்கு என்னவெல்லாம் எடுத்துச் சொல்கிறேனோ அதையெல்லாம் நீ கவனித்து வருவது உண்மை என்றால் இந்த சூழ்நிலை இனி உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை அதிசயங்களும்
உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றுவதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, வாழ்க்கையில் பல விஷயங்கள் நமக்கு வேதனைகளையும் துன்பங்களையும் கொடுக்கும் பொழுதெல்லாம் அந்த விஷயங்கள் நம்மை எப்படியெல்லாம் மீட்டெடுக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதிர்பாராத தருணத்தை என் பிள்ளை நீ இனிமேல் உணர வேண்டிய காலம். எதிர்பாராத நேரத்தை இந்த வாழ்க்கை உனக்கென்று எடுத்துச் சொல்லக்கூடிய நேரம். இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் நேரம். இதை ஒருபோதும் என் பிள்ளை நீ மறக்காமல் இருந்து விட்டாலே போதும். இந்த வராகி சொல்லும் எல்லா சொல்லிலும் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக அழகாக மிளிரப் போவதை உன்னால் கண்டுவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நொடி முதல் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கும் உனக்கான விஷயங்கள் எல்லாமும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள். இனிமேலும் எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் நீ கவலைப்படாமல் இரு. உன் வெற்றி உனக்கானதாக மாற உன் குலதெய்வம் உன்னை தொடர்கிறது என்பதனை உன்னிடம் உணர்த்திவிட வந்திருக்கிறார்கள். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.